இந்த மாதிரி ஸ்டூபிட் டயலாக் எல்லாம் கேட்டு ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்னும் 90s கிட்ஸ் கிடையாது. உயிரை விட்டுருவானா? அதுக்கெல்லாம் வேற ஆளை போய் பாரு. மீரா மீரா ப்ளீஸ் மீரா ப்ளீஸ். உன்ன மாதிரி ஒரு அழகி இல்ல இனிமே லைஃப்ல கிடைக்க சான்ஸே இல்ல. ப்ளீஸ் மீரா. அழகின்னு இன்னொரு வாட்டி சொன்ன உன் வாயில ஆசிட் ஊத்திடுவேன். ஆசிட் ஊத்துவியா? ஆல்ரெடி ஊத்துற மாதிரி தானே இருக்கு. உன் ஃப்ரெண்டு நீ என்ன அட்டு ஃபிகர்னு சொன்னப்போ உன் வாயில என்ன வச்சிருந்த? ஐயோ இதுக்கு தான் திரும்ப வந்தியா? அவ அப்படி சொல்லும்போது நான் எப்படா அப்படி சொன்னேன்னு நீ ஒரு வார்த்தையாச்சும் கேட்டியா? கேக்கலல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நீ என்ன அட்டு ஃபிகர்னு சொல்லிருக்க, அதானே உண்மை? சத்தியமா இல்ல மீரா. அப்படி சொன்னா என் நாக்கு அழுகிரும். நடிக்காதடா டேய். இந்த பார் மீரா, இப்ப நான் அப்படி சொல்ல நிரூபிக்கணும். சரி இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. உன் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி நீ அவன் கிட்ட சொல்லலன்னா அவன் என்கிட்ட சொல்லணும். ஐயோ என்ன யோசிக்கிற? நீ யோசிக்கிறத பார்த்தா நீ அப்படி சொல்லிருப்ப போல இருக்கே. ஐயோ மீரா, பிராமிஸா இல்ல மீரா, என்ன நம்பு மீரா. அப்போ உன் ஃப்ரெண்ட கூட்டி வந்து சொல்லு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. மீரா 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 மீரா. இருக்கிறதையே கெடுத்து விட்டு போனவன் அவன் எப்படி வந்து இப்படி எல்லாம் சொல்லுவான்? எப்படியாவது கால்ல கீழே விழுந்தாவது கெஞ்சி கூத்தாடி வந்து சொல்ல வைக்கணும். ஏன் மாப்ள அப்படி சொல்றீங்க? நான் எது செய்யறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்றீங்க. அப்ப நீங்க இன்னும் என்ன வழியால தானே பாக்குறீங்க? இத பாருங்க அத்தை, பையன் இல்லாத வீடு, மாப்பிள்ளை நீ தான் மகனா இருக்கணும் எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அவங்க எல்லாரையும் அப்படித்தான் நினைக்கிறேன். இது என் குடும்பம் அத்தை. என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அது நான் தானே பார்க்கணும். அதை வேணாம்ல நீங்க சொல்லவே கூடாது. சமரசம் பேசணும்னா அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் யாரும் அடாவடித்தனமா பேசக்கூடாது. அப்படி பேசினா ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் தீர்ப்பு சொல்லுவோம். இத முதல்ல சொல்லிட்டோம். வேலாயுதம், நீ தான் பஞ்சாயத்தை கூட்டின, நீ ஏன் ஆரம்பி. அது என்ன இருப்பா, மாப்பிள்ளை இப்பதானே வந்திருக்காரு. அவருக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அத முதல்ல அவருக்கு விளக்கமா சொல்லணும். தம்பி சொல்லுங்க சார். இவங்க அப்பா வீட்டை அண்ணன் தம்பி 2 பேர் பேர்லயே எழுதி வச்சுட்டாரு. இப்ப என்னன்னா வேலாயுதமே வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த அம்மா வேற இவர்கிட்ட காசை வாங்கியிருப்பாங்க போல இருக்கு தம்பி. இப்ப இந்த வீட்டுக்கு மொத்தமா ஒரு விலை போட்டு இவருக்கு வர வேண்டியது எவ்வளவு வரணுமோ அதை கழிச்சுக்கிட்டு மீதி அவர் தர்றேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சார், இது இவங்க வாழ்ந்த வீடு. அதுவும் இவங்க ஹஸ்பண்டோட நினைப்பா இவங்களுக்கு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். ஒண்ணு, இவங்களுக்கு அப்புறமா இந்த வீடு முழுசா இவரே எடுத்துக்கிட்டோம். ஒரு பைசா கூட இவரு இவங்களுக்கு கொடுக்க வேணாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. புருஷன் வாழ்ந்த வீடுன்னு இவங்க அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் அம்மா வாழ்ந்த வீடுன்னு பொண்ணு அடம் பிடிக்கும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரிங்க, அது சரி வராதுன்னா விட்டுறலாம். இன்னொன்னு பண்ணலாம். இப்ப இந்த வீட்டோட மதிப்பை பாதியோட சேர்த்து அத்தை இவர்கிட்ட எவ்வளவு பணத்தை வாங்கியிருக்காங்களோ அதை வட்டியோட சேர்த்து சொல்லுங்க. நான் அதுக்கு மேல 5 லட்ச ரூபா சேர்த்து கொடுக்குறேன். இந்த வீட்டுக்கு இவருக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. என்ன வேலாயுதம், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு காசெல்லாம் வேண்டாம், வீடு தான் வேணும். இருபது வருஷத்துக்கு முன்னாடி வீட கேட்டப்போ ஒரு வார்த்தை நான் பேசியிருப்பேனா? அந்த பெருந்தன்மை இவங்களுக்கு இருக்கா பாருங்க.
இவர் சொல்றது நியாயம்தான் தம்பி. இது வரைக்கும் 20-25 வருஷமா இவங்க இந்த வீட்ல இருந்து அனுபவிச்சிருக்காங்க. இப்போ நான் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது 25 லட்சம் ரூபாய் தான். இப்ப இவங்க தான் எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும். பரவாயில்ல, தம்பி ஃபேமிலி தானேன்னு விட்டு கொடுத்துடுறேன். எப்ப வீட்டை காலி பண்றாங்க, எப்ப பத்திரத்தை எனக்கு எழுதி கொடுக்க போறாங்கன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்க. சரி, வீட்டு பிரச்சனை முடிஞ்சது. இப்போ கடை பிரச்சனைக்கு வருவோமா? கடையா? உங்க அப்பா, என் தாத்தா இந்த வீட்டை மட்டும் உங்க 2 பேர் பேர்ல எழுதி வைக்கல. நீங்க வச்சிருக்கிறீங்களா ஒரு கடை, அதையும் தான் எழுதி வச்சுக்கிறாரு. அது உங்க அப்பா தான் ஒர்க் ஷாப்பை வச்சுக்கிட்டு தனியா போயிட்டாருல, அப்புறம் இதுல வந்து பங்கு கேக்குறீங்க? எங்க அப்பா அவரா சொந்தமா உழைச்சு அந்த ஒர்க் ஷாப்பை வச்சுக்கினாரு. ஆனா மளிகை கடையில அவருக்கும் பங்கு இருக்குதுல்ல, அது எங்களுக்கும் வரணும்ல. அதுல என்னோட உழைப்பு இருக்கு. நான் அப்படி உழைச்சு அந்த கடையை இன்னை வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லிய பெரியப்பா. அப்புறம் இதுவும் சேர்த்து ஒரு பெரிய அமௌண்டா போட்டுக்கலாம். பெரிய அமௌண்டா? கடை கணக்கு இப்ப பாத்துலாமா? அடச்சே, இந்த பிரபுவுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. அன்டைம்ல கால் பண்ணி கூப்பிட வேண்டியது, அவனோட பிரச்சனையெல்லாம் சொல்லி நம்ம கிட்ட புலம்ப வேண்டியது, அவன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் நம்மள அம்போன்னு கழட்டி விட்டு போயிட வேண்டியது. இன்னைக்கு அவன் வரட்டும், இந்த மாதிரி பர்சனல் வேலைக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணாதன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடணும். கோவப்பட்டு பேசிடாத, அப்புறம் பூவாக்கு சிங்கிதான் அடிக்கணும். இல்லடி பெக்கர். டாய், இப்ப நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். நமக்கு கோவம் வர மாதிரி பேசியிருந்தாலும் உண்மையதான் பேசியிருக்கான். அவன் சொன்ன மாதிரி பிரபு கிட்ட கோவப்பட்டா பாக்குற வேலையில மண்ணுதான் விழும். அதனால பொறுமையா இருக்கணும். மாப்பிள்ள என்ன சொல்லு? டேய், அது என்ன இவ்வளவு கோவமா கேக்குற? உன் விஷயத்துக்கு போன் பண்ணி இங்க வா அங்க வான்னு கூப்பிடுவேன். என்னன்னு கேட்டா எதையும் பதில் சொல்லாம போனை கட் பண்ணுவேன். கோவப்படுறோமோ? ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு பிளஸ் பாஸ். நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செஞ்சுதான் ஆகணும். சொல்லுங்க, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? மாப்பிள்ள, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட.